இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்களா அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. குட் பேட் அக்லியோடைய ட்ரெய்லர். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்னு 5:05 6:01 6:10 இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசி கடைசியில் வந்து 9:01 முடிச்சு அதுக்குள்ளே சர்வரே கொஞ்சம் ஜாம் ஆகி போச்சுங்கன்னு அதுக்கு முன்னாடி 8:02 டிக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல் சோல்ட் அவுட்டு. அப்படி வந்து பக்கத்து ஸ்டேட்டில் கூட அப்படி பார்த்தா பெங்களூரில் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ளே அங்கேயும் சர்வர் ப்ராப்ளம். ஏன்னா காலையில் 6:30 மணி ஷோ அது. இப்படியா இருக்கும்பொழுது இந்த ட்ரெய்லர் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளிப்ஸ் வீடியோ 2 சிங்கிள் பாட்டு வந்தது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள். இதில் முழுக்க அஜித் இருந்தார். வேறு யாருப்பா இருக்காங்க, என்ன மாதிரி கேரக்டர் பண்ணுறாங்க, இது என்ன கதை அப்படின்னு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே வந்து அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு மாஸ்டரில் பார்த்த அர்ஜுன் தாஸ் மற்ற படங்களில் அர்ஜுன் தாஸுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு. ஏன்னா பிரமாதமான ஒரு நடிகர், அவருடைய அந்த தனித்துவமான குரலே வந்து அப்படி இருக்கும். அதுதான் ஓப்பனிங்கில் அவருடைய டைலாக்லேருந்தே தொடங்குது வந்து, எங்கே சார் இப்போ தான் உங்கள் வரலாறு எடுத்து பார்த்தேன், இங்கே ரொம்ப வில்லனாமே அப்படின்ற மாதிரி அந்த வரலாறு வில்லன் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா கொண்டு போகும்போது நீங்கள் அஜித்தை எந்த வடிவத்தில் காமிச்சாலும் நாங்கள் கொண்டாடுறோங்க. எந்த வடிவத்தில் மீன்னா ஏன்பா ஒரு சால்ட் அண்ட் பேப்பரில் வராரு, உடம்பு ஊதி போச்சு, முகம் வந்து இதுவாக இருக்குது, கடாமீஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து ஃபுல்லாகவே சால்ட் லுக்லேயே வராரு, அப்புறமா வந்து என்னோட வேஸ்ட்டு சட்டிலே வராரு, அவர் வந்து ஆடவே மாட்டேன்றாரு, சும்மா நின்னபடியே குத்துறாரு. இப்படி தொடர்ச்சியாக என்ன தான் விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு அசல் அஜித் ஃபேன் பாயாக தர லோக்கலாக இறங்கி அந்த 3 அஜித்தை காமிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் வேற லெவல் படம். அந்த படம் எப்படி இருக்க போகுது, அது ஏப்ரல் 10 அந்த ஒரு பெரிய விருந்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி இந்த ட்ரெய்லர். குறிப்பாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக அப்படி அர்ஜுன் தாஸ்லேருந்து தொடங்கி அப்புறமா வந்து யோகி பாபு இது வராரு, ஏகே வராரு, வழிவிடு அப்படின்னு. இதில் என்னன்னா வில்லத்தனமும் அஜித் பண்ணியிருக்காரு, காமெடியும் பண்ணியிருக்காரு. நல்லாவே தெரியுது. காமெடியெல்லாம் பிச்சு ஒதுக்கிடுவாங்க, வில்லத்தனம் சொல்லவே தேவையில்லை. அல்வா சாப்பிட்றாம நம்ம திரும்ப சொல்கிறது தான், ரஜினிகாந்திற்கு எப்படி வில்லன் கேரக்டர் வில்லத்தனமான ஒரு விஷயம் பண்ண சொல்கிறீங்களோ வச்சு விளாசிடுன்ற மாதிரி இங்கே இதோட பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்கே வரும் வந்து, த்ரிஷா வந்து எங்கள் அப்பா வந்து நடு ரோட்டில் கார்லேருந்து தள்ளி விட்டது அவன் தான் அப்படின்னு. எங்கே கனெக்ட் ஆகுது, மங்காத்தா. இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே பாருங்கள் வந்து, எட்டுப்பட்டி ராசா சாங்கு ஒத்த ரூபா தர என்னங்க வந்து எவர் கிரீன் சாங் அது. அந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, தனுஷோடைய அப்பா கஸ்தூர் ராஜா. ஏன்னா அந்த படம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னும் பொழுது இந்த ஒரு பாட்டுக்கே அப்படி போய் தியேட்டரில் வந்து குவிஞ்சாங்க வந்து 4 ஷோ ஃபுல்லு. கரெக்டாக ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஸ்பெஷல் மார்க்கண்டின் இல்லைன்னா அந்த 80 சாங்ஸ் கொண்டு வந்து உள்ளே சேர்த்தார் வந்து. இதில் ஒரு 90 சாங்கை கொண்டு வந்து ஒரு ட்ரெய்லரில் தான் வச்சுருக்காரு உள்ள படத்துக்குள்ளே நிறைய உள்ள. ஏன்னா நீங்கள் மார்க்கண்டினில் சில்க் சுமிதா கேரக்டரு, அப்புறம் சில டிஆர் பண்ண ஒரு பாட்டு, எனக்கு தெரிஞ்சு தேர்ட் சிங்கிள் அவர் தான் இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் மீறி நம்ம சொன்ன காமிச்சோம் இல்லைங்களா ஆரம்பத்தில், ஒரு பில்லா அஜித், மங்காத்தா, தீனா. இதில் கூட தீனாவுடைய வசனம் வந்து, உடம்புல வந்து கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உசுறு அப்படின்னு ஒரு சீக்கிரா மாதிரியான ஒரு இது. இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு ஹியூமர் என்னென்னா, சார் அந்த உங்கள் 16 நம்பர் இது எடுத்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. இது எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? வடக்கன்ஸ் நமக்கு வரும் இல்லைங்களா, இப்போ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கீங்களா, ஏதாவது மிரட்டல் கால் வந்து எடுக்காதீங்க, அந்த ஆசை கட்டினா எடுக்காதீங்கன்னு. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த 16 நம்பரை சொல்லுங்கள், உங்கள் இதுவை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னு நம்ம ஸ்கேம் பண்ண விஷயம்லாம் உண்டு. அது எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக கொண்டு வந்து இங்கே வந்து நிறுத்திருக்காங்க. குறிப்பாக அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் தெரிஞ்சு போச்சு. முக்கியமான ஒரு டைலாக் என்னென்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, எங்க இந்த படத்தில் வெறும் மாஸ் மட்டும் கிடையாது, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு எமோஷ்னல் இருக்குது, அதுவும் அப்பா மகன் சம்மந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. பையனா யார் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், சலார் படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த தம்பி தான். அதாவது ஒரு டைலாக் சொல்கிறார், தம்மு வந்து எனக்காக விட்டேன், சரக்கு வந்து என் ஒய்ஃபுக்காக விட்டேன், வயலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன், என் பையனுக்கு ஒன்றுனா அவ்வளோதான் அப்படின்னு. இதுதான் ஒன்லைனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது வந்து. ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்த்து என்னன்னு கதைன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. மேபி இதான் ஒன்லைனாக இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த பையன் யார், குட்டான ஒரு நபருக்கா, குட்டான கேரக்டரா, அல்லது பேடான கேரக்டரா, அக்லியான கேரக்டரா, இல்லை ஒரே கேரக்டர் குட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவன் பையனை சீட்டுறாங்க,
பேடாக மாறுறாரு, அந்த பையனுக்கு இன்னும் பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா அக்லியாக மாறி உள்ளே வச்சு செய்கிறதா கதையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் மீறி கடைசியில் பிரபு வந்து ஒரு ஒரு பஞ்ச் ஒன்று கொடுப்பாரு, அவன் பயத்துக்கே பயம் காட்டுருவான் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் அப்படி தான் போச்சு வந்து அசல் படம். ஏன்னா அந்த படம் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸில் எடுக்கும் பொழுது அப்படி ஒரு மகிழ்ச்சி பிரபுவுக்கு வந்து, அப்படி ஒரு மகிழ்ச்சி அஜித்துக்கு. ஏன்னா ஆகச்சிறந்த ஒரு நடிகர் வந்து சிவாஜி, அவங்க பேனரில் அவங்க ஃபேமிலிக்காக ஒரு படம் பண்ணி தரோம் அப்படின்னு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் வந்து அது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அடுத்த கால்ஷீட் கூட தரேன்னு அஜித் சொன்னதாக ஒரு தகவல், அவங்களால எடுக்க முடியல. அப்புறமா சரி அந்த இதுக்கு போயிடுவோம். இதெல்லாம் மீறி வாலி படத்தை அப்படியே கொண்டு வந்து கடைசியில் சிம்ரன், எனக்கு சிம்ரன் தானா இது அப்படின்னு தோணுச்சு. வந்து பிரமாதமான ஒரு டைலாக் வந்து என்ன சொல்கிறது, அந்த 90s விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த ஆதிக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் சேர்த்துருக்கார். படத்துலேயும் இதான் இருக்கும். படம் முழுக்க வந்து பக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து திரும்ப ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் வந்து அஜித் வந்து ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, அப்புறம் ப்ரெஸ் மீட்டுக்கு வரதில்லை, வரவே மாட்டார், விட்டுங்க, அது வேறு விஷயம். நான் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரர்கிட்ட கேட்டிருந்தப்போ, சார் இதெல்லாம் வராமல் இருக்கார், ஒருவேளை இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வந்தார், ஏதோ ஒரே ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தார்னா அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட மைலேஜாக இருக்குன்னா, சார் எழுதி வச்சுங்க, அப்படி வந்தார்னா வழக்கமாக அவருடைய வசூல் இருக்கு இல்லைங்களா, அந்த வசூலை தாண்டி ஒரு 40% அடிக்கின்றார். என்னங்க சொல்கிறீங்கன்னு, கண்டிப்பாக அடிக்கும் சார் அப்படின்னு. ஏன்னா இனி வர படங்களை அவர் மாற்றிக்கிறாரா என்னன்னு தெரியல. வந்து அது ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ ஒரு அதாவது சம்பளம் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் அக்ரிமெண்ட் போடும்பொழுதே, இந்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன்லாம் வர மாட்டேங்க, எதுக்கும் இது பண்ணிக்க மாட்டேன், இஷ்டம் இருந்தால் வாங்க கையெழுத்து போடுங்க, நான் நடிக்கிறேன், இதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். அதையெல்லாம் தாண்டி அப்படி கொண்டாடுறாங்க பாருங்கள் வந்து எங்கிறது. ஏன்னா எப்போ 9:01 டைம் ஆகுன்னு காத்துக்கிட்டு இருந்து அந்த சர்வரே ஜாமாற அளவுக்கு வந்து அது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக. ஒரு பக்கம் அவருடைய நண்பர் விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார், இவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி கார் ரேஸ் ஒரு பக்கம், அவருடைய மகனுக்கு உட்காந்து குட்டி பையனுக்கு அந்த கார் சொல்லித்தராப்புல. இதெல்லாம் மீறி இன்றைக்கும் உங்களுக்கான மவுஸ் குறையல. ஏன்னா ஒரு மாத இடைவெளியில் விடாமுயற்சின்னு ஒரு படம் ஒரு மாதம் முன்னே தான் வந்தது. ஒரு மாத இடைவெளியில் இன்னொரு படம் வருதுன்னா அந்த படத்தை தலைமையில் வச்சு கொண்டாடுறோம் அப்படின் பொழுது, இவர் அஜித் வருஷத்துக்கு 3 படமே நடிக்கலாங்க. வந்து அந்த அளவுக்கு மாஸ் இருக்குது. அது நாம் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே சொல்லுவாங்க எல்லாரும் வந்து இந்த டீசர், கிளிம்ஸு, ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. வந்து அது படமாக வந்தால் தாங்க தெரியும் அப்படின்னு. உண்மையிலே டீசரை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது, கிளிம்ஸ் வீடியோ பார்த்து ஒன்றும் தெரியாது. வந்து ஆனால் ட்ரெய்லரை பார்த்து இது என்ன ஜானர் கதை, இது எப்படி ஹிட் ஆகும், இது எப்படி வந்து ரசிப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 50% ஜட்ஜ் பண்ணிடலாங்க. வந்து இந்த படம் தேருமா தேராதுன்னு. ஏன்னா மார்க் ஆண்டனி படம் விஷாலை வைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்துகிட்டு இருக்க போது ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்தது. உண்மை அதுதான். ஏதோ ஒரு விஷால் நடிக்கிறாரு, விஜய் சூர்யா சேர்ந்து நடிக்கிறாரு, அந்த படம் அப்படி தான் இருந்தது. ஆனால் மார்க் ஆண்டனியோட ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போய் அந்த ட்ரெய்லர் மேலே அப்படி ஒரு வைப் ஆயிடுச்சு. படம் வந்து பிச்சு கட்டின்னு ஓடிடுச்சு. அதே போல தான் இன்றைக்கி இந்த ட்ரெய்லருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஏப்ரல் 10ஆம் தேதி புக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், 9 மணி காட்சி, ஸ்பெஷல் காட்சி தமிழ்நாட்டில் இன்னும் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுக்கல. அது ஓப்பன் பண்ணி சோல்ட் அவுட்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 6:30 மணிக்கு, ஆந்திராவில் எத்தனை மணிக்குன்னு தெரியல, கேரளாவில் 8:30 மணிக்கு, எங்கேயோ ஒரு பக்கம் படம் எடுப்பாங்க. 1 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் முன்னாடியே கூட நாங்கள் படம் பார்த்துட்றோம் அப்படின்னு. ஓகே, பெய்டு ப்ரீமியர் கண்டிப்பாக கிடையாதுங்க. பெய்டு ப்ரீமியர் ஏன் கிடையாது அப்படின்னும் பொழுது நான் தியேட்டருக்கார ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது சொல்ல தந்தார், எங்கள் பெய்டு ப்ரீமியர் வெளிநாட்டில் உண்டு. அதுக்கான காரணம் என்னென்னா, வெளிநாட்டில் திரையரங்கில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் வேலை வச்சுப்பாங்க, எவ்வளோன்னு வச்சுப்பாங்க, அங்கே ஒன்றும் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக அரசு நிர்ணயித்த அந்த டிக்கெட் மட்டும்தான் விற்க முடியும். அதிகமாக விற்றாலோ பிளாக்ல விற்றாலோ அது பெரிய சர்ச்சையாக மாறும், அந்த ஹீரோவுக்கு எதிரான விஷயமா மாறும். பெய்டு ப்ரீமியர் அப்படி இருந்ததுன்னா என்னென்னா, சாமானியர்கள், அதாவது வந்து அஜித்தோடைய தர லோக்கல் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, தப்பாக சொல்ல, அவங்க தான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க பார்க்காம போயிடும், எலைட் பீப்புள் பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த எலைட் பீப்புள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, 2 விதமான கருத்தை சொல்லிடுவாங்க. இது முழுக்க முழுக்க குட் பேட் அக்லி முதல் காட்சி அஜித் ஃபேன்ஸுக்காகத்தான் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக மைத்ரி மூவிஸ் எடுத்திருக்காங்க. அதனால தான் 9 மணி காட்சி. இதெல்லாம் மீறி ஏகே வரார் வழிவிடு, இது அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்ற மாதிரியான ஒரு இது. கிட்டத்தட்ட அந்த 90s இருந்த நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஒரே ஒரு லுக்கு அப்படி 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 ஒல்லியாக அழகாக அஜித் அப்படி திரும்புவார். அந்த லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. வந்து அதுதான் சொல்கிறது. வந்து அஜித் வந்து உருவத்தை ஏற்றுறது, இறக்கிறது, மாறுறது,
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலைஞருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்துக்குள்ளே ஒரு ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த 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 ஈடுபாடு வேறு லெவலில் இருக்கும். அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திரும்ப சொல்கிறது தான், இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் தன்னுடைய படம் பற்றி எங்கள் புது விழாக்களில் புது இதில் பேசவே மாட்டார், படம் பற்றி பேசவே மாட்டார். ஆனால் நான் வந்து குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஏப்ரல் 10 வர போகிறோம். அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு, ஸ்போர்ட்ஸ் மீடியாவுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய ஆர்வம். ஓகே, ட்ரெய்லர் இதுக்கு தான் காத்திருந்தோம். உண்மையிலே வைபாக தெரிக்கிற மாதிரி இருக்குது. ஜிவி பிரகாஷ் கலக்கிருக்கிறாப்புல. முழு படத்தை ஏப்ரல் 10 ஃபஸ்ட் ஷோ எந்த ஊருக்கு போய் பார்க்க போகிறதுன்னு தெரியல. உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.